அதே 22ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து, ரெண்டாவது சிங்காசனத்தில் யார் உட்கார்ந்திருக்கிறா? ஆட்டுக்குட்டியானவர் உட்கார்ந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்துவுக்கு பல விதமான வெளிப்பாடு இருக்குது. யூதராஜ சிங்கம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? யூதராஜ சிங்கம்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஆட்டுக்குட்டி, உலகத்தின் பாவத்தை சுமந்து இருக்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்கிறோம், ராஜான்னு சொல்கிறோம். எத்தனையோ இருக்குது. ஆனால் இந்த இடத்துல கர்த்தர் சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா, ஆட்டுக்குட்டி உட்கார்ந்துருக்குதுன்னு சொல்கிறார். அப்படி தானே இருக்குது? தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனம். ரெண்டாவது, ஆட்டுக்குட்டியாக வெளிப்படுகிறார். ஆட்டுக்குட்டி என்பது என்ன? ஆட்டுக்குட்டி என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, எங்கே நீங்கள் எடுத்தாலும் சரி பைபிளில் ஆட்டுக்குட்டிக்கு கர்த்தர் கொடுக்கறது சாக்ரிஃபைஸ், பலி. முதல்ல எங்கே வரான்னு பாருங்கள், வாசிங்க. யாத்ராகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. யாத்ராகமம் 13:13 வாசிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால், நல்ல கவனிங்க, இப்போ தான் அவர் ஃபஸ்ட்டு பிரமாணம்னு ஆரம்பிக்கிறார். நியாய பிரமாணத்தை இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இப்போ தான் ஆரம்பிக்கிறார். 12ஆம் அதிகாரத்தில் பஸ்கா அவங்க புறப்பட்டு போகிறதுக்கு, 13ஆம் அதிகாரத்தில் என்ன ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிக்கும் போதே ஃபஸ்ட்டே அவர் சொல்கிறாரு, கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக அப்படின்னு இருக்கு. இந்த காரியத்தை எதோடு கூட அவர் கம்பேர் பண்ணுறாருன்னு பாருங்கள். அதான் ரொம்ப முக்கியம். அந்த கம்பேரிசனை நீங்கள் படிங்க தொடர்ந்து. அதுக்கப்புறம் உள்ள ஒரு இன்சிடென்ட் உங்களுக்கு சொல்கிறேன், ஈஸியாக புரியும். அந்த வசனம் தொடர்ந்து படிங்க. கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக்கொள்வாயாக, மீட்காவிட்டால் முறித்து போடு, உன் பிள்ளைகளில் முதற் பேரான. இந்த இடத்த எது கம்பேர் பண்ணுறாரு? உன் பிள்ளைகளுடைய முதல் பேர், ஃபர்ஸ்ட் பார்ன், அதை மீட்டுக்கொள்வதற்கு ஒரு பலி அப்படின்னு சொல்கிறார். அதை எதோட கம்பேர் பண்ணுறாரு? கழுதையின் தலையீற்றை எல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால், இந்த ஃபஸ்ட்டு பார்ன் முதல் பேர், உன் பிள்ளையில் முதல் பேர், கழுதை, ஆட்டுக்குட்டி, 3 எங்கே கம்பேர் ஆகும் தெரியுமா? எந்த இடத்துல தெரியுமா? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேலே வருவார்ல, வர்றார் தானே. அவர் என்ன சொல்கிறாரு? கட்டப்பட்டிருக்கிற கழுதையை போய் என்ன செய்ய, அவிழ்த்து கொண்டு வா அப்படிம்பார். அவிழ்த்து கொண்டு வந்த உடனே இவர் அது மேலே ஏறி உட்காந்துருவார். அந்த கழுதை, இவர் ஆட்டுக்குட்டி. புரியுதா? அந்த கழுதையின் தலையீற்றை மீட்கிறதுக்கான இவர் ஆட்டுக்குட்டி. அதே நேரத்தில் இவர் யார்? முதற் பேரானவர். இந்த 3 காரியமும் எங்கே லிங்க் ஆகும்? இந்த வசனம் எங்கே லிங்க் ஆகும்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ள லிங்க் ஆகும். அப்போ இந்த ஆட்டுக்குட்டி என்பது எதற்கான அடையாளம்? சாக்ரிஃபைஸ், அதாவது தியாகம், பலி, அதுக்கான அடையாளம். இயேசுவை பார்த்து சொல்லும்போது யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசி. இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, அப்போ இயேசு கிறிஸ்து பிறந்து ஞானஸ்நானம் எடுத்துகிட்டு போகும்போதே அவர் பேர் என்னது? தேவ ஆட்டுக்குட்டி. ஃபஸ்ட் எந்த ஆட்டுக்குட்டி? கழுதையின் தலையீற்றை மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. எந்த ஆட்டுக்குட்டி? முதற் பலனாய் பிறந்த எல்லாத்தையும் மீட்க வந்த ஆட்டுக்குட்டி. அப்போ சிங்காசனத்தில் வீற்றிருக்கணும்னா, நீங்கள் சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவங்க பொதுவாக எப்படி இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. அப்படி தானே? அத்தனை பேர் எப்படி உட்காந்துருப்பாங்க? ராஜாவாக தான் உட்காந்துருப்பாங்க. ஆனால் இவர் மட்டும்தான் ஆட்டுக்குட்டியாக உட்காந்துருப்பார். சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் சாக்ரிஃபைஸோடு உட்காந்துருக்கிறார். ராஜா எப்பவுமே தண்டனை தான் கொடுப்பான், தண்டனை வாங்க மாட்டான். எந்த ராஜாவை தண்டனை வாங்குவாரா? ஒரு ராஜா தண்டனை வாங்க மாட்டார். இந்த ஒரு ராஜா மட்டும்தான் தண்டனை வாங்குவார். வாங்கிப்பார், நமக்காக வாங்கிப்பார். சாக்ரிஃபைஸ், கழுதைக்காக ஆட்டுக்குட்டி, முதற் பேரானதுக்காக இயேசு கிறிஸ்து. அப்போது நீங்களும் நானும் அவரோடு கூட ஜெயம் பெற்று சிங்காசனத்தில் உட்காரணும்னா, உங்களை நீங்கள் சாக்ரிஃபைஸ் ஆக்கணும். அதான் பைபிள் சொல்லுது, நம்மை நாமே ஜீவாதார பலியாக ஒப்பு கொடுப்பதே புத்தி உள்ள ஆராதனை. இன்னைக்கு சிங்காசனத்தில் ஆளுகை செய்யறதுக்கு தான் ஆசை இருக்குது. ரூல் பண்ணணும், ஆளுகை செய்யணும், அதிகாரம் கையில் வந்துருச்சுன்னா எதையாவது செஞ்சு பார்த்துடணும் அப்படின்றாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, அதில் உட்கார்க்கும் போது சாக்ரிஃபைஸ் வரணும். 13ஆம் அதிகாரம் யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது வசனம் வாசி. நல்லா கவனிங்க. இயேசுவை பற்றி சொல்லுது, தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை, தான் தேவனிடத்திலிருந்து வந்ததையும் தான் தேவனிடத்துக்கு போகிறதையும். இப்போ இயேசுகிட்ட என்ன இருக்குது? சகல அதிகாரமும் இருக்கு. சகல அதிகாரமும் அவர் கையில் இருக்கு. பிதா தன் கரத்தில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து, இப்போ பிதா எல்லாத்தையும் கொடுத்துறாரு இயேசுகிட்ட. ஒரு வசனம் சொல்லுது, பிதா, அதே யோவானில் தான் இருக்குது, பிதா தாமே நியாயம் தீர்ப்பு செய்கிற அதிகாரத்தை அவர் வச்சுக்காம யார்கிட்ட கொடுத்துட்டாரா? இயேசு கிறிஸ்துக்கிட்ட கொடுத்துட்டாராம், குமாரன்கிட்ட கொடுத்துட்டாராம். நியாய தீர்ப்பு செய்கிற அதிகாரமும் யார்கிட்ட தான் இருக்குது? குமாரன் கையில் இருக்கு.
பிதா இப்போ என்ன பண்ணிட்டாரு? எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து இயேசு தாமே, அடுத்த வசனம், போஜனத்தை விட்டெழுந்து வஸ்திரங்களை கழற்றி வைத்து ஒரு சீலையை எடுத்து அறையிலே கட்டிக்கொண்டு. அதிகாரம் கையில் வந்தோன்னு என்ன பண்ணணும்? அதிகாரம் கையில் வந்த உடனே சீலையை கட்டிக்கிட்டு காலை கழுவணும். உலகத்தான் சொல்கிறான் பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் தோழா. பதவி வரும்போது அதிகாரம் வரக்கூடாது, பதவி வரும்போது பணிவு வரணும். நான் சொல்கிறது எல்லாத்துக்கும் பொருந்தும். யோசித்து பாருங்க, எனக்கு ரொம்ப ஆச்சரியப்பட்ட ஒரு விஷயம். லேயாளுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ராகேலுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஆபிரகாமுக்கு ஒரு கூடாரம் இருக்குது, ஆகாருக்கு ஒரு கூடாரம் இருக்குது. கூடாரமே இல்லாத ஒரே ஆள் யாருன்னு கேட்டிங்கன்னா ரெபேக்கா தான். வசனம் சொல்லுது, சாராளின் கூடாரத்தில் கொண்டு போய் யாரை வச்சானாமா? இன்றைக்கி மாமியார் ரூம்குள்ளேயாவது நீங்கள் இருப்பீங்களா? ஒரு வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டேங்கிறோம். ஒரு சின்ன அதிகாரம் தான் வருது, அதுவே நம்மளால் முடியல பாருங்க. வசனம் சொல்லுது, அவ்வளோ பெரிய சிங்காசனத்துக்குள் ஆட்டுக்குட்டியை போல உட்கார்ந்துருக்கிறாராம். எப்படி? பலியாகிற ஆட்டுக்குட்டி. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுக்கு எவ்வளோ உயரம் கொண்டு போகிறாரோ, வசனம் சொல்லுது, அவர் எவ்வளவுக்கு எவ்வளவு உயர்த்தப்பட்டாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு தன்னை தாழ்த்தினார். உங்களுக்குள்ள அந்த தாழ்மை வந்துட்டே இருக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நான் உங்களுக்கு சொல்கிறேனே, ஆப்போசிட்டாக நடக்கும். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ தாழ்த்துறீங்களோ கர்த்தர் அவ்வளோக்கு அவ்வளோ உங்களை உயர்த்துவார். நீங்கள் உங்களை உயர்த்தலில் வரும்போது உங்கள் கண்ணில் ஒரு பெருமை வரும், உங்கள் நடையில் ஒரு பெருமை வரும். வந்துச்சு தொலைஞ்சிங்கன்னு அர்த்தம். வந்துச்சு அதாவது அது உங்களை அறியாமலேயே காட்டி கொடுத்துரும். சில ஆட்கள்லாம் பாருங்கள், அவன் இருதயத்துக்குள்ளேயே அந்த பணிவு தானாக இருக்கும். அது வந்து என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, டிஃபால்ட்டாக அவனுக்குள்ளே இருக்கும். இப்போ தாவீதை எடுத்துக்கோங்களேன். ஒரு பெரிய பிரச்சனை வந்துருச்சு, அவர் தான் தப்பு பண்ணிட்டார், தாவீது தான் பண்ணிட்டார். பெரிய பிரச்சனை வந்துருச்சு, போய் சொல்லும் போது ஆண்டவர் கேட்பார், நான் தானே தப்பு பண்ணேன், இந்த ஆடுகள் என்ன பண்ணுச்சு? அவன் மைண்டில் நான் எவ்வளோ உயர்த்தப்பட்டாலும் நான் ஒரு மெய்ப்பன் என்கிறது அவன் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கு. புழுதியிலிருந்து என்னை உயர்த்தினார், என்னை கொண்டு வந்து கர்த்தர் மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. அந்த தாட் இருந்துகிட்டே இருக்கணும். சிங்காசனத்தில் நீ ராஜான்னு நினச்ச, கர்த்தர் சொல்வார், நான் கட்டிய மகா பாபிலோன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம் அந்த வசனத்தில் என்னென்னா, அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பக்கத்தில் ஒரு தூதன் வாய் பார்த்துட்டே நின்று இருக்கான், இப்படி பார்த்துட்டே நிற்கிறான். நான் கட்டிய மகாபாபி அட்ரான் அடிச்சிட்டான் பட்டுன்னு. அப்போனா எவ்வளோ ஷார்ப்பாக அவனை பார்த்துருக்கான் பாருங்க. அவனை அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே, அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வாயை பார்த்துக்கிட்டே நின்று இருக்கான். சொன்னவனா பட்டீர்னு அடித்தான், ஒரே அடி. 7 வருஷம் கதை முடிஞ்சிச்சு. இன்னைக்கு கர்த்தர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்ன? சாக்ரிஃபைஸ், பலி. இந்த கிறிஸ்தவம் என்பது பூமியில் வாழ்வதற்காக வந்த இடம் அல்ல, வாழ்வதில் சாவதற்கான இடம். ஒருத்தன் வந்து கேட்குறான், நித்திய ஜீவனை பெற என்ன செய்யணும்? சிலுவை தூக்கி என் பின்னாடி வா. சிலுவை எடுத்துகிட்டு வரேன். எங்கே போகிறீங்க? கல்வாரிக்கு போகிறேன். அங்கே போய் என்ன செய்வீங்க? சாவ போகிறேன். இல்லை, நான் கேட்டது ஜீவன் ஆச்சே, அதுக்கு தான் கூப்பிட்டு போகிறேன். ஏங்க, ஜீவனுக்கு கூப்பிட்டா சாவ கூப்பிட்றீங்க? நீ இங்கே செத்தா தாண்டா அங்கே ஜீவன் கிடைக்கும். இங்கே தாழ்த்தினதான் அங்கே உயர்வு கிடைக்கும். இங்கே வெறுமையானா தான் அங்கே நிறைவாய் நிற்கும். இன்னைக்கு பல நேரங்களில் சிங்காசனத்தில் உட்காரும் போது, ஏரோது சிங்காசனத்தில் உட்காந்துட்டானாமா, ஆனால் உட்காந்துட்டு ஏரோது பேசுறதெல்லாம் கர்த்தருடைய வார்த்தை. அப்போஸ்தலர் நடபடிகளில் இருக்கும் 12ஆம் அதிகாரம். குறித்த நாளிலே ஏரோது ராஜவஸ்திரம் தரித்து கொண்டு சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்து அவர்களுக்கு பிரசங்கம் பண்ணினான். மனுஷ சத்தம் அல்ல, ஆர்ப்பரித்தார்கள். செலுத்தாதபடியினால் உடனே கர்த்தருடைய தூதன் அவனை அடித்தான். நீ உட்கார்ந்திருக்கிறது சிங்காசனம், போட்டிருக்கிறது ராஜவஸ்திரம், அது கர்த்தர் கொடுத்தது. அங்கே உட்கார்ந்து பேசுறியே, அது கர்த்தருடைய வார்த்தை. பேசும்போது கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். நான் உட்கார வச்சதுக்கு இந்த சிங்காசனம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை உருவாக்குறது கர்த்தர். கர்த்தர் என்ன சிங்காசனத்தில் உட்கார வச்சிருக்கிறாரு. ராஜ வஸ்திரம் கர்த்தர் கொடுத்துருக்கிறாரு. சில நேரத்தில் நமக்கு பழக்கம் இல்லாத வஸ்திரத்தை கர்த்தர் கொடுத்துருவாரு. ஏன்னா அது கர்த்தர் நம்ம மேலே வச்ச கனம் கொடுத்துருவாரு. சிங்காசனத்து மேலே உட்காந்துருக்கிறேன், ராஜவஸ்திரம் தரிச்சிருக்கிறேன், கர்த்தருடைய வார்த்தையை பேசுகிறேன். ஆனால் கனம் மட்டும் கர்த்தருக்கு மட்டும்தான் போகணும், எனக்குள்ள வந்துடவே கூடாது. கர்த்தர் எனக்கு சிங்காசனத்தை கொடுப்பாரு, வஸ்திரம் கொடுப்பாரு, எல்லாம் கொடுப்பாரு. ஆனால் மகிமையை ஒரு நாளும் விட்டு கொடுக்கவே மாட்டார். கர்த்தர் தன்னுடைய மகிமையை அவருக்கு தான் வச்சுப்பார். உட்காந்துக்கிட்டு நான் என்னது, நம்ம டேலண்ட்டு, நான் பாடினதுனால, நான் பிரசங்கம் பண்ணதுனால,
வெள்ளிக்கு குகையும் பொன்னுக்கு புடமும் மனுஷனுக்கு புகழ்ச்சியுமே சோதனை. அதை தடுக்க முடியல. ஏன்னா அவங்க வந்து சொல்கிறது அவங்களோட இயல்பு, அவங்க அன்பில் சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை அதுலேருந்து பாதுகாத்து கொள்ளணும். ஏன் தெரியுமா? நான் யார் என்பது எனக்கு நல்லா தெரியும். இங்கே நிற்க வச்சது யார், பேச வைக்கிறது யார், இது இந்த வசனத்திலிருந்து இருக்கக்கூடிய வெளிப்பாடுகளை கொடுக்கறது யாருன்றது எனக்கு நல்லாவே தெரியும். இதில் ஏரோதுக்கு ஒன்றுமில்லை. நான் சிங்காசனத்தில் உட்கார வேண்டிய ஆட்டுக்குட்டி என்பது மட்டும் மனசில் இருக்கணும். என்ன உட்கார வச்சாச்சு, ஆனால் நான் யார் தான்? ஆட்டுக்குட்டி தான். மாற்று கருத்து கிடையாது. இயேசு கிறிஸ்து பிதா தன் கையில் எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிந்து கால்களை கழுவத் தொடங்கினார். எவ்வளவுக்கு எவ்வளவு அவர் தாழ்த்தினாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அவர் உயர்த்தப்பட்டார். உங்கள் உயர்வுக்கான வழி அதுதான். கொஞ்சம் கூட உங்கள் மைண்டில் எதையுமே ஏற்றாதீங்க. கர்த்தர் உயர்வு கொடுக்கும்போது சொல்கிறேன், எதையுமே ஏற்றாதீங்க. தாட்டுக்குள்ளே வரவே வராதிங்க. ஏன் தெரியுமா? உங்களை ராஜாவாக உட்கார வைக்க தெரிஞ்ச ஆண்டவருக்கு நிமிஷத்தில் கீழே தள்ளவும் முடியும். அந்த வார்த்தை அவன் வாயில் இருக்கும்போதே அந்த தூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். ஏரோதை உடனே தேவதூதன் அடித்தான். அதுவும் அவரால் முடியும். அதனால தான் சொல்கிறேன், எவ்வளோ வேணால் வரட்டும். சிங்காசனத்தில் உட்காரும் போது ரெண்டாவது நமக்குள்ளே இருக்க வேண்டிய குணாதிசயம் சாக்ரிஃபைஸ். நான் பலியாக வந்தேன், நான் ஒன்றுமே கிடையாது. அவ்வளோ பெரிய பவுல் சொல்கிறாரு, நான் ஒன்றுமில்லை, நான் எல்லாருக்கும் எல்லாமானேன், எல்லாருக்கும் அடிமையானேன். அவ்வளோதான், இவ்வளோதான். இதுதான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையினுடையதான எக்ஸ்ட்ரீம், ஒரு ஊழியனுடைய வாழ்க்கையினுடைய எக்ஸ்ட்ரீம். நாம் எப்பவுமே சரி, எவ்வளவு சொன்னாலும் சரி, கர்த்தர் என்னை அடிமையாகி வைத்திருக்கிறார். ஒரு நாள் நான் இந்த ஓட்டத்தை ஓடி முடிப்பேன். என்னுடைய உயர்வு அங்கே வரும், இங்கே அல்ல. நான் இங்கே சிங்காசனத்தில் எப்படி தான் உட்காந்துருக்கணும்? ஆட்டுக்குட்டியை போல் உட்காந்துருக்கணும். சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டெபுட்டி அப்படின்னு ஒன்று இருக்கும். டெபுட்டினா உதவி, டெபுட்டி கமிஷனர், அப்புறம் டெபுட்டி மினிஸ்டர், அப்புறம் இந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. இந்த டெபுட்டின்னு ஏன் வைக்கிறாங்க, எதுக்காக வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த சீனியர் ஆஃபீஸர் இருக்கார்ல, அவர் வேறு வேலையாக போனாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ ஏதோ ஒன்று, அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? பார்க்கறதுக்கு தான் டெபுட்டி. ஸோ அது டெம்பரவரி. திருப்பி அவர் வந்தார்னா டெபுட்டி என்ன செஞ்சிருவார்? போயிடுவார். இயேசு கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் சிங்காசனம் நமக்கு. அவர் வந்துட்டார்னா, அவர் வர வரைக்கும் நான் டெபுட்டி. நான் என்ன நினச்சக்கூடாது, ஆண்டவருக்கு பதிலாக நான் தான் இருக்கிறேன். சிலர்லாம் ஆண்டவருக்கு பதிலாகவே மாறிடுறாங்க. இவங்க தான் காடுங்கிற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. வாயிலே வார்த்தை இருக்கும்போதே ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து கொள்ளுங்க. சிங்காசனத்தில் ரெண்டாவது இருக்க வேண்டிய சுபாவம் என்ன? ஆட்டுக்குட்டியின் சுபாவம்.